சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 9, 2026. தலைப்பு: ஆவி. கோல்டன் உரை. யோவான்: தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. எபேசியர்: ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீட்டிய பொறுமையும் உடையவர்களாய், அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி, சமாதானக்கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து எசேக்கியேல். கர்த்தராகிய தேவன் இவ்வாறு கூறுகிறார்: நான் உங்களுக்குள் ஒரு புதிய ஆவியை வைப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆனாலும் சீயின்றிகழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல்: ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும், ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரியுவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படியிருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனைப் பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தாலொழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டங்கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மைத் தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க
அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டங்கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கீதை குறித்து, எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மைத் தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாள், அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காகச் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனைச் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ரோமர். இவைகளைக் குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர். நாம் பழமையான எழுத்தின்படியல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியஞ்செய்யத்தக்கதாக. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேலிருக்கிறார், தரித்திரருக்குச் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தைச் சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். கலாத்தியர். இதோ பவுலாகிய நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன். பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும்
ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களல்ல. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீட்டிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கிறிஸ்தவ அறிவியலில் ஸ்பிரிட் என்ற சிறப்பு பெயர்ச்சொல் உன்னத பரம்பொருளின் பெயராகும். அது அளவு மற்றும் தரம் என பொருள்படுவதோடு கடவுளுக்கு மட்டுமே பிரத்தியேகமாக பொருந்தும். இந்த விஞ்ஞானத்தின் முதல் கட்டளை, எனக்கு முன்பாக வேறு தெய்வங்களை நீ வணங்கக்கூடாது. இந்த நான் என்பது ஆன்மா ஆகும். எனவே இந்த கட்டளையின் பொருள் இதுதான்: ஆன்மீகமானதைத் தவிர வேறு எந்த அறிவோ, உயிரோ, பொருளோ, உண்மையோ, அன்போ உனக்கு இருக்கக்கூடாது. வேறு தெய்வங்கள் இல்லாமல் தன்னை வழிநடத்த அந்த ஒரே பரிபூரண மனதை தவிர வேறு எதையும் நாடாமல் மனிதன் கடவுளின் சாயலாக தூய்மையானவனாகவும் நித்தியமானவனாகவும் இருக்கிறான். கிறிஸ்துவிலும் இருந்த அதே மனதை அவன் கொண்டிருக்கிறான். ஆன்மா என்பது எல்லா பொருட்களின் உயிர், சாராம்சம் மற்றும் தொடர்ச்சி ஆகும். ஆன்மா என்பது வலிமை, பிரசன்னம் மற்றும் ஆற்றலாலும் அத்துடன் அன்பினால் சிறகு கொண்ட புனிதமான எண்ணங்களாலும் அடையாளப்படுத்தப்படுகிறது. மிக புனிதமான பொறுப்பை கொண்ட அவருடைய பிரசன்னத்தின் இந்த தேவதூதர்கள் மனதின் ஆன்மீக சூழலில் நிறைந்து அதன் விளைவாக தங்களின் சொந்த குணாதிசயங்களை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துகின்றன. அவற்றின் தனிப்பட்ட வடிவங்களை நாம் அறியோம், ஆனால் அவற்றின் இயல்புகள் கடவுளின் இயல்புடன் இணைந்தவை என்பதை நாம் அறிவோம். இவ்வாறு அடையாளப்படுத்தப்படும் ஆன்மீக ஆசீர்வாதங்கள் நம்பிக்கை மற்றும் ஆன்மீக புரிதலின் புறவயமான, ஆயினும் அகவயமான நிலைகளாகும். மனித கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இருப்பியல் அறிவியலை நிராகரிப்பதற்கான ஒரே சாக்கு போக்கு ஆன்மாவை பற்றிய நமது மரணகரமான அறியாமையே ஆகும். அந்த அறியாமை தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதற்கு மட்டுமே வழிவிடுகிறது. அந்த புரிதலின் மூலமே நாம் பூமியில் உள்ள சத்தியத்தின் ராஜ்ஜியத்தில் பிரவேசித்து ஆன்மா எல்லையற்றதும் மேலானதும் ஆகும் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒளியும் இருளும் கலப்பதைப் போலவே ஆன்மாவும் பருப்பொருளும் கலப்பதில்லை. பவுல், ஆவியினால் நடங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சையை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்றார். மனிதன் ஆத்துமாவில் வாழாமல் சரீரத்திலும் ஆவியில் வாழாமல் பொருளிலும் வாழ்கிறான் என்ற மாயையால்தான் அவனது வரையறுக்கப்பட்ட ஆற்றலுக்கான விலங்குகள் உருவாக்கப்படுகின்றன என்பதை நாம் விரைவிலோ அல்லது பின்னரோ அறிந்து கொள்வோம். பௌதிக புலன்களின் பொய்ச் சாட்சியம் ஆவியின் சாட்சியத்திற்கு முற்றிலும் முரண்படுகிறது. பௌதிக புலன் யதார்த்தத்தின் ஆணவத்துடன் தன் குரலை உயர்த்திச் சொல்கிறது. நான் முற்றிலும் நேர்மையற்றவன், அதை ஒருவனும் அறியான். நான் ஏமாற்றலாம், பொய் சொல்லலாம், விபச்சாரம் செய்யலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம். மேலும் என் நயமான நாவினால் செய்யும் தீய செயல்களால் பிடிபடாமல் தப்பித்துக் கொள்கிறேன். மிருகத்தனமான இயல்புடையவன், வஞ்சகமான எண்ணம் கொண்டவன், மோசடியான நோக்கம் உடையவன். என் குறுகிய வாழ்நாளை ஒரு கொண்டாட்ட நாளாக மாற்ற எண்ணுகிறேன். பாவம் எவ்வளவு இனிமையானது! நல்ல நோக்கம் காத்திருக்கும் இடத்தில்
பாவம் எப்படி வெற்றி பெறுகிறது? இவ்வுலகம் என் ராஜ்யம். நான் பௌதிகத்தின் பகட்டில் அரியணையில் அமர்ந்திருக்கிறேன். ஆனால் ஒரு தொடுதல், ஒரு விபத்து, கடவுளின் விதி எந்த நேரத்திலும் என் அமைதியை அழித்துவிடக்கூடும். ஏனெனில் நான் கற்பனை செய்த இன்பங்கள் அனைத்தும் மரணத்தை விளைவிப்பவை. வெடித்துச் சிதறும் எரிமலை குழம்பை போல நான் என் சொந்த விரக்திக்கே விரிவடைகிறேன். மேலும் எரியும் நெருப்பின் பிரகாசத்துடன் ஒளிர்கிறேன். ஆவி இதற்கு நேர்மாறான சாட்சியத்தை அளித்து சொல்கிறது. நானே ஆவி. ஆன்மீக புலன்களைக் கொண்ட மனிதன் என் சாயல். அவர் எல்லையற்ற புரிதலை பிரதிபலிக்கிறார், ஏனெனில் நானே எல்லையற்றவன். புனிதத்தின் அழகு, இருப்பின் பரிபூரணம், அழியாத மகிமை, இவை அனைத்தும் என்னுடையவை, ஏனெனில் நானே கடவுள். நான் மனிதனுக்கு அழியாமையை தருகிறேன், ஏனெனில் நானே சத்தியம். நான் எல்லா பேரின்பங்களையும் உள்ளடக்கி அளிக்கிறேன், ஏனெனில் நானே அன்பு. நான் தொடக்கமும் முடிவும் இல்லாத உயிரை தருகிறேன், ஏனெனில் நானே உயிர். நான் உன்னதமானவன், அனைத்தையும் தருபவன், ஏனெனில் நானே மனம். நான் அனைத்திற்கும் சாரம், ஏனெனில் நான் இருப்பவனாக இருக்கிறேன். அனைத்தின் மீதும் அன்பு கொண்டிருந்த கட்டுப்பாட்டை புரிந்து கொண்ட தானியேல் சிங்கக்குகையில் பாதுகாப்பாக உணர்ந்தார். பவுல் விரியன் பாம்பு தீங்கற்றது என்று நிரூபித்தார். அறிவியலின் ஒத்திசைவில் இயங்கும் கடவுளின் படைப்புகள் அனைத்தும் தீங்கற்றவை, பயனுள்ளவை, அழிக்க முடியாதவை. இந்த மாபெரும் உண்மையை உணர்ந்து கொண்டது பண்டைய பெருமக்களுக்கு வலிமையின் ஆதாரமாக இருந்தது. அது கிறிஸ்தவ குணப்படுத்துதலை ஆதரிக்கிறது, மேலும் அதை உடையவரை இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்ற உதவுகிறது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுளின் படைப்பையும் அதன் ஆன்மீக மூலத்தை வெளிப்படுத்தும் தெய்வீக சக்தியையும் பிரசன்னத்தையும் பகுத்தறிந்து புரிந்து கொள்வதில் மனித ஆற்றல் மெதுவாகவே செயல்படுகிறது. மரணமடைபவர்கள் தங்கள் பழைய மனிதனை உதறித்தள்ளி ஆன்மீக சாயலையும் உருவத்தையும் அடையும் வரை எல்லையற்றதை ஒருபோதும் அறிய முடியாது. எல்லையற்றதை யாரால் அளவிட முடியும்? அப்போஸ்தலரின் மொழியில், நாம் அனைவரும் விசுவாசத்தின் ஐக்கியத்திலும் தேவகுமாரனை பற்றிய அறிவிலும் பூரண மனிதனாகவும் கிறிஸ்துவின் பூரணத்தின் அளவாகவும் வரும் வரை நாம் அவரை எப்படி அறிவிப்போம்? மனிதர்கள் ஒருநாள் எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் தங்கள் சுதந்திரத்தை நிலைநாட்டுவார்கள். அப்போது அவர்கள் தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் தங்கள் உடல்களை தாங்களே கட்டுப்படுத்துவார்கள். தங்களின் தற்போதைய நம்பிக்கைகளை கைவிட்டு நல்லிணக்கத்தை ஆன்மீக யதார்த்தமாகவும் முரண்பாட்டை பௌதிக மாயையாகவும் அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். வாழ்வு என்பது ஆன்மா, அது ஒருபோதும் பருப்பொருளில் உள்ளதோ அல்லது பருப்பொருளைச் சார்ந்ததோ அல்ல என்பதை நாம் உணரும்போது இந்த புரிதல் முழுமையாக விரிவடையும். நன்மையாகிய இறைவனில் அனைத்தையும் கண்டுகொண்டு வேறு எந்த உணர்வு நிலையும் தேவைப்படாமல் போகும். ஆன்மாவும் அதன் உருவாக்கங்களுமே இருப்பின் ஒரே மெய்மைகளாகும். ஆன்மா எனும் நுண்ணோக்கியின் கீழ் பருப்பொருள் மறைந்து விடுகிறது. பாவம் சத்தியத்தால் நிலைநிறுத்தப்படுவதில்லை. மேலும் நோயும் மரணமும் பிழையின் வடிவங்கள் என்று நிரூபித்த இயேசுவால் வெல்லப்பட்டன. ஆன்மீக வாழ்வும் பேரின்பமும் மட்டுமே உண்மையான இருப்பை நாம் அறிந்து கொள்ளவும் அனைத்தையும் ஈழ்க்கும் ஆன்மீக அன்பிலிருந்து வரும் சொல்லுணா அமைதியை உணரவும் உதவும் சான்றுகளாகும். மனிதனின் சத்தியம் மற்றும் அன்பு எனும் பொக்கிஷங்கள் பெருகும் அளவிற்கு அவன் ஆன்மீக இருப்பை புரிந்து கொள்கிறான். பாவத்தையும் மரணத்தையும் களைவதற்காக மனிதர்கள் இறைவனை நோக்கி ஈர்க்கப்பட வேண்டும். அவர்களின் பாசங்களும் குறிக்கோள்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும்.
அவர்கள் இருப்பின் பரந்த விளக்கங்களை நெருங்கி எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வை பெற வேண்டும். பௌதிக பொருளை துறந்து ஆன்மாவை நாடும் இந்த அறிவியல்பூர்வமான இருப்பு பார்வை மனிதன் தெய்வத்தில் கரைந்து போவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் ஒருபோதும் குறிக்கவில்லை, மாறாக அது மனிதனுக்கு விரிவடைந்த தனித்துவத்தையும் பரந்த சிந்தனை மற்றும் செயல் தளத்தையும் மேலும் விரிவான அன்பையும் உயர்ந்த மற்றும் நிரந்தரமான அமைதியையும் வழங்குகிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.